அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி கண்ணாடி நமக்கு எப்படி சூட்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். கூகுளில் ரெடி பண்ணினது எடிட்டிங்கில் வந்துடும் நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. சரி, நம்பிக்கையோட வீடியோ தொடங்குவோம். அதாவது இணையதளம் முழுக்கவே KPY பாலா. யார் அந்த பாலா? எஸ்போஸ்ட் பாலா. பாலாவின் உண்மை முகம் இதுதான் சொல்லி எங்க போனாலும் பாலா 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 பாலா. ஒரு பாலா பத்தாது, 1000 பாலாக்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என் பெயர் கொண்டவரை பேசணும், பாலா மாதிரி நடிக்கணும், பாலா மாதிரி ஆடணும்னு என்றது மாதிரி பாலா மாதிரி இருக்கிறத பிறகு கொடுக்கணும்ட்டு இணையதளம் முழுக்க பிரபலமா போய்கிட்டு இருக்கு. நமக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. உன்னை பேரன்போண்டு நேசிக்க என்னை மாதிரி பல கோடிக்கணக்கான அண்ணங்க இருக்கிறோங்கிறத மறந்துடாத. ஆனா நம்ம பாலா இருக்காரு தெரியுமா? நான் இல்லைங்க, அந்த KPY பாலா இருக்காருல. உலகம் பூரா உனக்கு பல கோடிக்கணக்கான சொந்தங்கள் இருக்கிறாங்க. வென்றுவா அந்த KPY பாலா அவருக்கு பின்னாடி என்ன இருக்கு? பாலா நல்லவன் என்பதல்ல, வல்லவன் என்பதையும் காட்டு. இந்த கண்ணாடி வெளியே பார்த்தா மட்டும்தான் அவர் எக்ஸ்போஸே ஆவார். இந்த கண்ணாடி பேர் என்ன தெரியுமா? பூம் 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 பூமும் கண்ணாடிமா. இந்த கண்ணாடி பேர் வந்து பூமும் கண்ணாடி. பூமும் கண்ணாடிங்க. நீங்க உயிரெழுத்துக்கள் எதையும் போட்டுறாதீங்க. பூமும் கண்ணாடி. இந்த பூமும் கண்ணாடி வழியா தான் நீங்க பாலா பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருக்கும் இருக்கிறது தான் அவருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தவங்க பார்த்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா மட்டும்தான் அவருக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்ணாடி போட்டு பார்த்தவங்கள தான் நம்ம இந்த பதிவில் விலாவரியாக நம்ம விளக்க போகிறோம். நம்ம இந்த கண்ணாடியை கழட்டி வச்சலாம் நான் வந்து நினைக்கிறேன். எடிட்டிங் நல்லபடியாக வந்துடுடாடே. யார் இந்த KPY பாலா? பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி. முதல்ல இந்த பாலா அவர்கள் மீது வந்து எப்படி இந்த விமர்சனம் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு, சிவசேனான்னு சொல்லி ஒரு அமைப்பு. ஒருத்தங்களுக்கு ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அந்த கட்சி நம்ம இருக்கிறோம், நம்மளும் அந்த கட்சி உறுப்பினர் அப்படிங்கிறது மறந்து போகிறது இயல்பு. யாராவது கட்சிக்காரனை பார்த்தா ஐயோ நம்மளும் இந்த கட்சி உறுப்பினர் கார்டு போட்டோம்லா அப்படின்னு சொல்லி மறந்து போகிறது இயல்பு. ஆனால் இந்த சிவசேனா என்கின்ற இந்த அமைப்புன்னு ஒன்று இருக்கிறது, அதாவது தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது வேணுகோபால் ஜிக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு திடீர்னு பூகம்பம் வந்த மாதிரி திடுக்கிடுக்கு எந்திரிச்சு போய் சென்னை கமிஷன் அலுவலகத்தில் போய் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன புகார்னா, மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகளே, இந்த கண்ணாடி என்கின்ற என்ன படம், காந்தி கண்ணாடி என்கின்ற திரைப்படம், காந்தி கண்ணாடி அது நல்லதான் பார்க்கும், நீ நல்லதா பாரு, அவ்வளவுதான். பிரதமர்கள் வந்து தப்பா வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த படத்தினுடைய இயக்குனர் மீதும் இந்த படத்தினுடைய நடிகர்கள் மீதும் நீங்க வந்து முறைப்படி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்டா ஒரு லெட்டர் எழுதி கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்துட்டாப்ல. ஒரு படம் பண்ண அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இது கொடுத்ததோட முடிஞ்சிருக்கலாம். அதாவது இவர் கொடுத்ததும் இவர் வாங்கினதும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவர் அமைப்பு இருக்குது அவருக்கே தெரியாதுங்கிறப்போ அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இங்க எதுல திரும்ப ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்னன்னா வண்ணம் சுரேஷ். கூல் சுரேஷ் கிடையாதுங்க, வண்ணம் சுரேஷ். நான் கேட்கிறேன், தம்பி KPY பாலா அவர்களுக்கு பணம் எங்க இருந்து வருது? இந்த வண்ண சுரேஷ் தான் முதல்ல என்ன பண்றாரா, இப்படி குச்சை கொளுத்தி டபக்குன்னு ஒன்று கொளுத்தி ஒன்று போறாரு. கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது ஆஸ்பத்திரி கட்டுறான், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறான். அது எங்க இருந்து வருது பணம்? அவருக்கு எங்க இருந்துங்க காசு வருது, எங்க இருந்துங்க உதவி பண்றான், அவர் அப்படி என்னங்க சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கேள்வியை திடுக்கிற மாதிரிக்கே வன்ம சுரேஷ் கக்கிட்டார். இந்த வன்ம சுரேஷ் வந்து இவன் ஒரு டம்மி பீஸு, அது எப்போதும் அப்படிதான். இவருக்கு நம்ம கண்டிக்க வேணாம் அப்படி இதுப்பா சிப்பா அப்படின்னு நம்ம தள்ளி விட்டுட்டு பேரலான்னு பார்த்தோம்னா, அதுக்கு பிறகுதான் நான் மிரண்டே போயிட்டேன். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இவர் தான் வந்து அந்த பூமும் கண்ணாடி
ஆமாம், அந்த பூம் கண்ணாடி வந்து முதல்ல மாட்டி பாலாக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி கீழே குனிஞ்சி பார்த்தவர் நம்ம பாதி என்னது உமாபாதி தான் முதல்ல குனிஞ்சி பார்த்தார். எப்படி பார்த்தாருன்னா வேண்டாம் குனிஞ்சி பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன். குனிஞ்சி பார்த்து பாலா பின்னாடி சர்வதேச அளவில் என்ன இருக்கு, நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பண்றாங்க. ஒரு மாஃபியா கும்பலே இருக்குங்க இங்க. ஒரே ஒரு இத்து போன கண்ணாடி தான் இருக்கு இந்த பாலா பின்னாடி. அந்த தர்ம தேவதையின் ஒரு கடைசி இளைய மகனாக தான் என் தம்பி பாலாவை நான் பார்க்குறேன். சரி, அவர் என் பேர் கொண்டவராது நல்லா இருந்துட்டு போட்டுமே. இப்போ இந்த பாலா பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இப்போ சமீபத்தில் நேபாளில் வந்து எப்படி சில குட்டி கொஞ்சம் ஆட்டம் போட்டு கிடந்தாங்களா இணையதளத்தை வச்சுக்கிட்டு, அந்த ஜெம்செட் மாணிக்க இவங்க வந்து முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணி சர்வதேச அளவில் இந்தியாவை பாலா வச்சு கெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டார். சரி, நேபாள் பக்கத்தில் தான் இருக்குது, சரி நம்ம கனெக்ட் ஆகிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சி இருந்தாலும் அப்படி எங்கே போயிட்டாங்கன்னா அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர் அவருடைய மாமனார் அமெரிக்காவோட நிப்பாட்டில் அப்படி அந்த பக்கத்துல இருந்து எங்கே போயிட்டாங்கன்னா லண்டன் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படி நமக்குலாம் பார்க்கும்போது இப்போ இந்த கண்ணாடி பேர் சொன்னாங்க பூமு கண்ணாடியா, இந்த பூமு கண்ணாடியில் அப்படி என்னப்பா தெரியுது புதுசாக நீ சொல்கிறியப்பா அப்படின்னு மாதிரி விடவெடுத்து போயிட்டு நம்மளாம் வந்து அவர் பேசுறதை கேட்கும்போது இந்த அளவுக்கு பாலா பின்னாடி இருக்கா அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்துட்டார். அவர் யாரு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு பின்னாடி எங்க அண்ணன் பாரிஸ் அண்ணன், இலுமினாட்டியினுடைய அத்தாரிட்டி எங்க அண்ணன் தான் பாரிஸ் அண்ணன். அவர் வந்துட்டாரு. அவர் வந்து நின்றுட்டு அவருக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குங்க கண்டிப்பாங்க. இருக்கு அவருக்கு பின்னாடியும் எல்லாருக்கும் இருக்குது, அவருக்கு இருக்கு. என்னது ஆட்களை சொல்றாங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. நீங்க எதுக்கு வீடியோலாம் எடுத்து நீங்க போடுறீங்க, நீங்க உதவி பண்றீங்க, சரி அது எதுக்கு நீங்க வீடியோ எடுத்து போட்டுருக்கீங்க, ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க யாருக்காவது வேலை பாக்குறீங்க அப்படி இப்படி நீங்க வெளிப்படையா நீங்க சொல்லிடுறோம் சொல்லி இங்க பாரிசால இன்னொரு பங்குக்கு அவருடைய கேள்வியை திணிச்சு போட்டார். நம்ம வந்து இந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கணும். இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் பொழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல, அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது இல்ல. போடுறீங்க நீங்க வந்து இப்படி பார்க்க கூடாது. இங்க ஒரு கல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு, போடுறதில்ல அந்த போடுறதுக்கு நீங்க திரும்பி பார்க்கணும். நீங்க வந்து ரோபோ மணிக்கு அப்படி குழந்தைக்கு போட்டாப்ல என்ன எல்லாரும் ஒண்ணு போல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு தேடி பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கு நீ எக்ஸ்போஸ்டு முகத்திரை கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி. அதாவது இந்த நம்ம பாரிசாலன்னு சொல்ற கைச்ச பேருமே அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்க வந்து விஜய் டிவில வந்து பேசும்போது உங்க வீடியோ நீங்க வந்து ஒரு இதுக்கு இன்டர்வியூ கேட்டு நீங்க போறீங்க, ஒரு வாய்ப்பை கேட்டு போறீங்க, போற இடத்துல நீங்க இப்படி அழுகிறது, நீங்க பேசுறது, நீங்க வந்து நடிச்சு காட்டுறது, அதை ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் டிவிலையும் இந்த ஜி தமிழ்லையும் இந்த சன் டிவிலையுமே எடுத்துக்கோங்களேன், இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது ப்ரோக்ராமில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு கிட்டு கோமாளி அப்படியான இந்த சிங்கிங்காக இருக்கட்டும் இல்லை டான்ஸிங்காக இருக்கட்டும், இதில் என்னெல்லாம் காட்டுறாங்க, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ கெஞ்சி அழுகிற வீடியோ இணையதளத்தில் இன்னும் இருக்க தான் செய்யுது. இதை வச்சு அவங்க டிஆர்பி ஏற்றிக்கிறது தான் செய்கிறாங்க. ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த கஷ்டப்பட்ட பொண்ணு அந்த சிலையிலேயே ஒரு மணிக்கு பில்டப் கொடுப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு பாட்டு போட போகிறாங்கன்னா அந்த யூனிஃபார்மோடே வருவாங்க. இவங்க வந்து சிம்பதியை கிரியேட் பண்ணுற மணிக்கு உருவாக்குவாங்க. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு யாருக்குமே எளிமையாக சத்தியமாக தோணாதுங்க. யாராவது நம்ம நினச்சிருக்கோமா அந்த பொண்ணை பார்க்கும்போது, இல்லை அந்த அந்த சகோதரியை பார்க்கும்போது யாராவது நினச்சிருக்கோமா, இந்த பொண்ணு இப்படி வந்து நினைப்போமா, நினைக்க மாட்டோம். இதுலேருந்து அந்த பொண்ணு எப்படி மேலோக்கி போகிறாங்க தான் நம்ம பாசிட்டிவாக நினைப்போம். போராட்டம் இல்லாத ஒன்றும் இல்லை, போராடிட்டா வந்துட்டேன் வென்றுட்டேன் அவ்வளோதான் வச்சுக்க. ஆனால் எங்கள் அண்ணன் பாரிஸ் அண்ணன் வந்து இப்படி சாப்பிட்றவர் கிடையாதுல்ல,
எப்போதும் இப்படி எடுத்து இப்படி வித்தியாசமான யோசிக்கணும். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து எல்லாம் ஒன்னால கட்சியை தொடங்கிட்டாரு. அப்புறம் இலுமினாட்டி அரசியல் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால நம்மள மாதிரி இப்படி சாப்பிட மாட்டாப்பா அண்ணாச்சி வந்து இப்படி இறங்கி வச்சு இப்படிதான் வருவாப்ல. அவர் கையை எட்டி எனக்கு எட்டாது அவருக்கு எட்டிடும். அவர் என்ன பண்றாருன்னா மாத்தி யோசிக்கிறார். அது எது எது நாம விளையாட போறது கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி. நீங்க இந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டு உங்களுக்கு யார் வீடியோ எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்க இப்படி பெர்மிஷன் கேட்கறாங்களா? இதெல்லாம் வந்து நீங்க உங்களோட நீங்க வளர்ந்த பிறகு இதை போட்டு காமிச்சா உங்களுக்கு அசிங்கமா இருக்காதா? இல்ல அசிங்கம் என்ன இருக்கு? நான் கஷ்டப்பட்டு வந்தேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அது நோக்கி மேலே வந்தேன், இன்னைக்கு அந்த இடத்துல நான் புகழில் நிற்கிறேன். இல்லை அவமானப்பட என்ன இருக்குது இதில் வந்து? இல்லை கேவலப்பட என்ன இருக்கு? எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, எனக்கு திறமை இருக்கு, வெளிக்காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டேன், அது நீ ஒரு முறையை வச்சிருக்க, கண்ணீரை செஞ்சுட்டு போறேன். இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி நான் பேசணுமா, நான் பேசிட்டு போறேன். ஆனால் எனக்கு வாய்ப்பு நீ தார, நான் அதை வச்சு மேலே வரேன். இதை யாரா டீகேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? சொல்லுங்க யாரா பண்ணியிருக்காங்களா? யாருமே கிடையாது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டின்னு எக்ஸஸாக ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளோ உதவி பண்ணிச்சு. இப்படி யாரும் யோசிச்சிருக்காங்க இது வரைக்கும்? யாரும் யோசிச்சதும் கிடையாது. இது யார் யோசிப்பாங்கன்னா மாற்றி யோசிப்பாங்க. தெரியுமா சொல்கிறோமா? இப்படி சாப்பிட்றாங்க, இப்படி யோசிக்க மாட்டேங்க. இப்படி கையில் எடுத்து இப்படி போவீங்களா? எங்கள் அண்ணன் பாரி அண்ணன் அவர் யோசிப்பார். சர்வதேச தீவிரவாதின்ட்டாங்க எங்கள் அண்ணன் கேபி பாலாவை வந்து. சர்வதேச அளவில் அவளுக்கு தொடர்பு இருக்குன்ட்டாங்க. நாட்டையே வந்து கெடுக்க போகிறான்ட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா வீடியோ எடுத்து போடக்கூடாது. சரி, வீடியோ எடுத்து போடக்கூடாது. இல்லை இந்த வீடியோ எடுத்து போடுறதுனால அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு. அவர் வந்து யாரோ பின்னாடி இருந்து ஃபண்டை கொடுத்துட்டு இருக்காங்க, பின்னாடி இருந்து அவருக்கு அமைக்கிட்டே இருக்காங்க, யாரோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சொல்றாங்கல்ல. இல்லை இந்த வீடியோ முழுக்க ஃபேக்கு, அவர் யாருக்குமே ஹெல்ப்பே பண்ணலை அப்படி சொல்றாங்களா. இணையத்தில் உலகம் கொட்டி கிடக்கு. எப்படி கிடக்கு? கொட்டி கிடக்கு. அவர் வந்து இந்த வீடியோ கட்டி கொடுக்குற மணிக்க. ஓகே, நீங்கள் நான் சாப்பாடு வச்சு நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க, நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை விட நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க, வெயிலுக்கு ஏதாவது வாங்கி போட்டுங்க. ஆட்டோ கொடுக்குற மணிக்க உங்களுக்கு ஒரு சொந்தமாக மிஷின் வாங்கியிருக்கேன், வச்சுக்கங்க. 69 சம்பளம் காத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பொம்பளை அடிச்சு கஷ்டப்படணும்னா இது உங்கள் மிஷினு, சுவிட்ச் போட்டால் அப்படி காத்தடிக்கும். நீங்கள் சைக்கிள் கொடுக்குற மணிக்கு வீடியோ இருக்குது. இப்போ தொழிலாளி தான் முதலாளி. இதுக்கப்புறம் உங்கள் ஆட்டோ ஜாலி பண்ணுங்க. இதாங்க செலவுக்கு பணம் இருக்குது. நீங்க வந்து சைக்கிள் கொடுக்குது, ஆட்டோ கொடுக்குது, நீங்க விட்டுருங்க. அது வந்து தனிப்பட்ட ஒருத்தர் ஏமாத்துறாவே இருந்துட்டு போட்டுங்க. வீடு கொடுக்குறாருலாம், வீடு கட்டி கொடுக்குற மணிக்க அது என்ன? அது வந்து அது பெரிய விஷயம். ஒரு வீடை கட்டி ஹாஸ்பிட்டல் போறாங்க, அது பெரிய செலவு கிடையாது. ஆனாலும் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து. அப்போ அதை வரவேற்க ஒரு ஊரே இருக்கு, ஒரு தெருவே இருக்கு அந்த இடத்துல வந்து. இப்போ ஒருவேளை அந்த இடத்துல பாலா அவர்களை போய் சொல்ற மணிக்க எதுவுமே பண்ணாம ஏமாத்தி எல்லாம் ஆக்டிங்கா இருந்துச்சுன்னா அந்த வீட்டு ஓனரை விட்டுருங்க. அங்கே காசு நடிச்சிட்டு போடுறதா இருந்து பட்டும். பக்கத்தில் உள்ளவங்களாம் அழுகுறாங்களா, பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசுறாங்களா. நீங்கள் ஹாப்பி இல்லை? 3 மாசத்துல தராம 2 மாசத்துல பிரிச்சு பார்க்கவா? ஹாப்பியா இருந்தா அதே கிஃப்ட் தான். நீங்களே பார்க்குறாங்களா. அப்போ அவங்க சொல்லுவாங்களா, பாலா பண்ணது முழுக்க போலிங்க, வீடியோ வியூஸுக்காக இப்படி பண்ணிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொன்னா யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? அப்படி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இணையதளத்தில் பேசியிருக்காங்களா? கிடையாது. அதுக்கு பேர் தான் எக்ஸ்போஸ். அதுக்கு பேர் தான் அவருடைய தீய குணம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அவருக்கு பின்னாடி யாரோ ஒரு செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். கேபி பாலம் எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு வந்து சொல்றீங்க. இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நீங்களே நேரம் போல உங்களுக்கு வந்து நேரம் போல எதடா பேசலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. விஜய் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கே சலிச்சு போச்சு அவனை அடிச்சு அவரை வந்து அவரை அடிச்சு நமக்கே சலிச்சு போச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போதான்
பாலாவை தூக்கி போடுவோம், சர்வதேச அளவில் பயங்கரவாதி இருக்காங்கன்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டோம்னா எல்லாம் மிரண்டுருவாங்கன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க மானங்கட்டவங்க. ஏன் கொஞ்சம் ஒரு லாஜிக்காக யோசிக்க வேண்டாமா? அந்த வீடியோ எடுத்து போடுறதுல கஷ்டப்பட்டவங்க யாராவது எங்களை இப்படி நீங்கள் வீடியோ எடுத்து போட்டு தப்புங்க நீங்கள் போடுறீங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். யாராவது ஒருத்தங்க நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுங்க, எங்களுக்கு எங்களுக்கு மனசு கஷ்டமாயிருச்சுங்க, நீங்கள் ஏங்க இப்படி எடுத்து காமிச்சிங்க யாராவது பதிவு பண்ணியிருக்காங்களா? இல்லை பாலா நான் ரூபா கொடுத்தேன், வீடியோ பாலா ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? முதல்ல இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, சரி ஓகே நேற்று இது முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் இல்லை, இது வந்து முடிகிற மாதிரியே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. யாருமே கிடையாது. ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க. எனக்கு அதாங்க வருத்தம். எனக்கு 2.0 விட்டு ஓட விட்டு வீடியோ கேட்டுட்டு இருக்கேன். இவங்க என்ன பேசியிருக்கேன் கேட்கறதுக்கு ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணியிருக்கேன். பாரிஸ் செலவுக்கு 25 நிமிஷத்துக்கு செலவு பண்ணியிருக்கேன் 2.0 ஓட விட்டு. இதுக்கு 4 விளம்பரம் வேறு எனக்கு உள்ள வந்து போயிருக்கு. எனக்கு வயிறு எரியுது எனக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லா வேற பார்க்கணும்ல, பாதியிலே புட்டுட்டும் பேர முடியாது. இவங்க என்ன பேசிக்கணும் பார்த்தாலும் பேச முடியும். இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு வன்மம் வந்து? பரவாயில்ல. இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா, இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ இப்படிலாம் பண்ண இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி. ஏன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க. வீடியோ எடுக்கிற தப்புனா எது தெரியுமா தப்பு? என்னைக்காவது ஒருத்தன் அங்க ஒரு நாய் ஒன்று இருக்கும், அந்த நாய்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்க ஆக்டிங் பண்றது, அப்படி இல்லை என்னைக்காச்சும் ஒரு ஏதோ ஒரு பாட்டிக்கோ வயசானவங்களுக்கோ உதவி பண்ற மணிக்கோ வீடியோ எடுத்து போட்டு வியூஸ் பிச் எடுக்கிறது, அவங்கள வேணா தப்பு சொல்லலாம். இவர் என்னைக்காவது பண்றவர் இல்லை, எப்போதுமே பண்றவர். வந்து ஒரு பேட்டியில் படிக்கிறேன், எனக்கு ரொம்ப தேவையில்லைங்க, 15,000 இருந்தால் போதும், வாடகை கட்டிட்டு எனக்கு ஒன்று வேணாம், எனக்கு மோட்டர் பைக் இருக்கு, அதில் போய்க்கிடுவேன், மீதி காசை மற்றவங்களுக்கு கொடுப்பேன்ட்டு. அவர் வந்து கிளினிக்குன்னு சொல்லாம மருத்துவமனை சொல்லிட்டாரு. மருத்துவமனைக்கு வித்தியாசம் தெரியுமா? பாரிசாலனை கேட்குற நொங்க விட்டு கேட்குறாரு. மருத்துவமனை என்னன்னு தெரியுமா, கிளினிக் வித்தியாசம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கோ, எங்கள் ஊரில் கிராமம் தான். இப்போ எங்கள் ஊரில் கிளினிக் இருக்குது. எங்கள் ஊர் என்ன சொல்லுவாங்க, வயசானவங்க இல்லை எங்கள் ஊர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஆஸ்பத்திரி போய்ட்டு தான் சொல்லுவாங்க. அது விவரம் தெரியாது, பேச்சுவாக்கில் சொல்கிறது, அது ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவாங்க. மெடிக்கல் போய் ஊசி போட்டு மெடிக்கல் சொல்ல மாட்டேங்க, அந்த அவரது மருந்து கடைக்காரர் இருக்காருலாம், அவர்கிட்ட போய் ஊசி போட்டு வந்துருவோம், போயிட்டு வந்துருவோம் அப்படிம்பாங்க. வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க, எப்படி வந்து இவருக்கு இவ்வளோ காசு கிடைக்குது? ஏங்க இதே நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு பேசிக் சென்ஸ். இதெல்லாம் வந்து கிளினிக்குன்னு சொல்லாம அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்னா அது வந்து அறுவை சிகிச்சைலாம் இருக்கணும், டாக்டர்லாம் இருக்கணும். ஆனால் கிளினிக் அப்படி கிடையாதுங்க, அறுவை சிகிச்சைலாம் கிடையாதுங்க, வைத்தியம் மட்டும் தாங்க பார்ப்பாங்க. என்னத்தையாவது பேச வேண்டியதுங்க, எதையாவது உருட்ட வேண்டியது. போன கூல் சுரேஷ் பேசினாங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு அதை தூக்கி சர்வதேச அளவில் அவர் வந்து உமாபதிங்கிற அறபோதைங்களாம் உட்காந்து பேசுறத கண்டென்ட் வச்சு பாரிசாலன் போன்றவர்களாம் எடுத்து உருட்டி விளக்கம் கொடுத்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நகைச்சுவையாக இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒருத்தர் அவர் பண்ணது பெரிய பெரிய உதவி கூட கிடையாதுங்க. ஒரு சைக்கிள், அது போக இந்த ஏர் பைப்பை கொடுக்கறது, அப்புறம் இந்த தள்ளு வண்டி மணிக்கு மிதிவண்டி வாங்கி கொடுக்கறது ஒன்று, அப்புறம் சின்ன சின்ன ஒரு வீடை கட்டி மேலே ஹாஸ்பிட்டல்ஸ் போடுற மணிக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவ்வளோ இதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்லேயே பண்ணிடலாம் ஓரளவுக்கு. வந்து இதுக்கு வந்து பெருசாக செலவு பண்ணணும் இல்லை. வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான். நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் தான் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் போட்டால் காசு கிடையாது. யூடியூப் சேனல் வச்சிருந்தா தான் காசு. என் யூடியூப் சேனல் கிடையாது. ஆனால் என்னை பற்றி தப்பாக பேசி யூடியூப்ல போட்டு தான் ஒரு சிலர் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சமீபமாக. அந்த மனசு தான் இருக்கணும். சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நான் வந்து அதாவது இந்த ரத்த தானம்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அது வந்து நம்ம நல்லது பண்ணுறவங்க பெருமைக்கு கிடையாது, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னைக்காலும் எங்கிட்ட வந்து கஷ்டப்பட்டவங்க வந்து நின்று உங்களுடைய ஹெல்ப் நீங்கிட்ட கேட்கலாங்கிற அடையாளம். அது வந்து நீங்கள் எப்போ வேணால் உங்களுக்கு மெசேஜ் போடலாம். அவங்க நான் விளம்பரமாக தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பார்த்துக்கலாம், எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. என்ன விளம்பரம் அதை வச்சு சொல்லுங்கள், என்ன விளம்பரம் கிடையாது? ரத்தம் தானே கொடுக்கறதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்கும், இல்லை ஆர்கன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்கும். அவங்களுக்கு இதை வச்சு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் இருக்குமா? எவ்வளோ பேர் இவ்வளோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஸ்டேட்டஸ் வச்சா ஸ்டேட்டஸ் வச்சிடக்கூடாது. நீ வந்து அது வந்து நீ என்ன விளம்பரப்படுத்துகிற, விளம்பரப்படுத்துறதுல என்ன தப்பு? பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம், ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. இருந்துட்டு போட்டோம், விளம்பரப்படுத்தல. அதை வச்சு வருமானம் சம்பாதிக்கிறாரு, இல்லை அதை வச்சு யாரை ஏமாத்திட்டாரு, தப்பு. அது நடந்திருக்கா? யாரா குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்களா? ஏதாவது ஒன்று வந்திருக்கா? இல்லைல்ல. அப்புறம் என்ன? நன்றி. இந்த 2 நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. போங்க, போய் வேலை வெட்டி இருந்தால் பாருங்கள். இது ஒரு கண்டென்ட்டுன்னு சொல்லி எல்லாரையும் பேச வச்சு நமக்கும் கண்டென்ட்டை கொடுத்து, தளபதி வேற பாருங்கள், திருவாரூர் போய் இப்போ வேற எங்கே போனார், நாகப்பட்டினம் போய் திருவாரூரே போயிட்டார் அவர். நம்ம திருச்சியில் பேசின வீடியோ இப்போ தான் போட்டிருக்கோம் நம்மளே. இன்னும் அவருக்கு நம்ம திருவாரூர் வீடியோ பிடிச்சி நம்ம எந்த ஊர் திருவாரூர் பிடிச்சி நாகப்பட்டினம் பிடிச்சி போதுக்குள்ளே தளபதி அடுத்த ஊருக்கே போயிருந்தார். அவரே லேட்டு, நம்ம சேனல் அதோட லேட்டாக இருக்குது. அதனால் வேற வேலை இருந்தால் அந்த வேலையை போய் பாருங்கள். மிஸ்டர் பாரிசாலன். அப்புறம் சர்வதேச அரசியல் பேசக்கூடிய, இருநாட்டு அரசியல் பேசக்கூடிய அந்த பாதி உமா பாதி, அந்த உமா பாதிக்கும் அதை தான் சொல்கிறோம். வேற பொழப்பு இருந்தால் போய் பாருங்கள். வெட்டியாக உட்காந்து நேரத்தை கடத்தாதீங்க. நன்றி. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன். எனக்குன்னு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன். தேங்க்யூ.